அனைவருக்கும் தமிழ் நேசம் அகாடமியின் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிறது 11ஆம் வகுப்பு அரசியல் அறிவியல் பாடம் 14 தமிழகத்தில் அரசியல் வளர்ச்சி. கொஸ்டின்ஸ் போயிடலாம். சென்னை மாகாணம் பொது ஆண்டு அதப்போ 1801 இல் உருவாக்கப்பட்டது. சென்னை மாகாணம் உள்ளடக்கிய பகுதிகள் ஆந்திரா மற்றும் கேரளாவின் மலபார் பகுதி, தெற்கு கர்நாடகா மற்றும் ஒடிசாவின் வடபகுதி முழுவதும், லட்சத்தீவு. அதாவது இது சென்னை மாகாணம் 1801 உருவாக்கப்பட்டது. சென்னை மாகாணம் உள்ளடக்கிய பகுதிகள் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் சரியான்னு கேட்டிருக்காங்க. எல்லாமே சரி. ஸோ அனைத்தும் சரியானவை. ஆங்கிலேயரின் அரசியல் நிர்வாக தேவைக்காக தோற்றுவிக்கப்பட்ட மாகாணம் எது? சென்னை மாகாணம். டேஸ் என்ற வார்த்தை அறிஞர்கள் அன்று தமிழ் அல்லாதோர் ஆரியர் அல்லாத தமிழ் பேசுபவர்களை அடையாளம் கண்டுகொள்ள பயன்படுத்தப்பட்டது. என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திராவிடன் என்ற வார்த்தை. யார் யார் அடையாளம் கண்டன? அறிஞர்கள், தமிழ் அல்லாதோர், ஆரியர் அல்லாத தமிழ் பேசுபவர்களை அடையாளம் கண்டுகொள்ள. அடுத்தது 2 கூற்று கொடுத்துருக்காங்க. கூற்று 1, பிராமணர்கள் ஆரியர்கள் எனவும் வடமொழி நகரத்தின் பாதுகாவலர் எனவும் அடையாளப்படுத்தப்பட்டனர். கூற்று 2, பிராமணர் அல்லாதோர் திராவிடர்கள் எனவும் அவர்கள் தமிழ்மொழி பண்பாடு மற்றும் நாகரிகத்தின் பாதுகாவலர் எனவும் கருதப்பட்டனர். சரிங்களா? இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 கூற்றும் சரியானு கேட்டிருக்காங்க. கூற்று 1 மற்றும் 2 சரி. 1801ஆம் ஆண்டு சென்னை மாகாணத்தில் இருந்த மொழிகள் யாவை கேட்டிருக்கான். தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், துளு. அனைத்துமே சரிதான். சரியா? சரியானதை தேர்ந்தெடுக்கவும் கொடுத்துருக்காங்க. சரியா? 1812இல் புனித ஜார்ஜ் கோட்டை கல்லூரியை நிறுவினார். தமிழ், சமஸ்கிருத மொழிகளில் புலமை பெற்றவர் அப்படின்னு கொடுத்துருக்கு. யாருன்னா பிரான்சிஸ் ஒயிட் எல்லிஸ். அறத்துப்பாலின் 18 அதிகாரங்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர். சரியா? தொன்மையான தமிழை முதன்முதலாக கொண்ட திராவிட மொழி குடும்பம் என்ற கருத்தியலை முதலில் வெளியிட்டவர். அலெக்சாண்டர் டங்கன் காம்பல் அவர்களது தெலுங்கு இலக்கணம் என்ற நூலுக்கு எல்லிஸ் எழுதிய முன்னுரையில் தென்னிந்திய மொழிகளின் திராவிட சான்று என்பதை விளக்கியிருந்தார். இப்போ இந்த 5 இதுமே சரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரியா? அதாவது இந்த 5 கூற்றுமே பிரான்சிஸ் ஒயிட் எல்லிஸ் சம்மந்தப்பட்ட இந்த 5 பாயிண்ட்டுமே கரெக்டானு பார்த்தீங்கன்னா அனைத்தும் சரி. எல்லிஸ் அவர்களை தமிழ் மறுமலர்ச்சியின் முன்னோடி என பாராட்டியவர் யார்? அயோத்திதாசர். தமிழை நேசிப்பவராகவும் வள்ளுவரின் குரலை மிகவும் விரும்புவராகவும் தமிழ் ஆர்வலர்களால் பாராட்டப்பட்டவர் யார்? பிரான்சிஸ் ஒயிட் எல்லிஸ். ராபர்ட் கால்டுவெல் 1838இல் சமய பணிக்காக டேஸ் பகுதியை வந்தடைந்தார். இடையான்குடி. ராபர்ட் கால்டுவெல் இறைவனடி சேர்ந்த இடம் எது? கொடைக்கானல். கால்டுவெல் அவர்களின் திராவிட அல்லது தென்னிந்திய குடும்ப மொழிகளின் ஒப்பிலக்கணம் டேஸில் வெளியிடப்பட்டது. 1856இல். சென்னை மாகாணத்தில் பிராமணர் அல்லாதோர் இடத்தில் திராவிட அடையாள எழுச்சிக்கு இட்டு சென்றவை எது? 1 திராவிட மொழி குழுக்கள், இன்னொன்று திராவிட பண்பாட்டு தொன்மை. டேஸில் எல்லிஸ் அவர்களால் முன்மொழியப்பட்ட திராவிட மொழி குடும்பம் என்கிற கருத்தியலை 1856இல் ஒப்பிலக்கணம் மூலம் ஒப்பிலக்கணம் மூலம் உறுதிப்படுத்தியவர் கால்டுவெல். எந்தனா 1816. மகாராஷ்டிராவில் பிராமணர் அல்லாதோர் இயக்கத்தை தொடங்கியவர் யார்? ஜோதிபா பூலே. சென்னை வாழ் மக்கள் சங்கம் என்ற அமைப்பு தொடங்கப்பட்ட ஆண்டு எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது யாருன்னா கஜிலு லட்சுமி நரசு. எந்த ஆண்டுனா 1852. 1909ஆம் ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்ட சீர்திருத்த சட்டத்திற்கு பிறகு சென்னை மாகாணத்தைச் சேர்ந்த பிராமணர் அல்லாதோருக்கு கல்வி மற்றும் வேலைவாய்ப்பில்
போதிய பிரதிநிதித்துவம் இல்லை என்று எதிர்ப்பு காட்டத் துவங்கினர். மிண்டோ மார்லி சீர்திருத்தம். சர் அலெக்சாண்டர் ஜோர்டன் கார்டிவ் டேஸாம் ஆண்டு அளித்த புள்ளி விவரப்படி மக்கள் தொகையில் 3% மட்டுமே பிராமணர்கள் அனைத்து வாய்ப்புகளையும் எடுத்துக்கொண்டார்கள் என்று நிரூபித்தார். 1913. 1916ஆம் ஆண்டு தென்னிந்திய விடுதலை கூட்டமைப்பை நிறுவியவர்கள் யார்? யார் நிறுவியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1916ஆம் ஆண்டு தென்னிந்திய விடுதலை கூட்டமைப்பை நிறுவியவர்கள் டாக்டர் TM நாயர், சர் பிட்டி தியாகராயர், டாக்டர் C நடேசனார். இது சரியான்னு பார்த்தீங்கன்னா அனைத்துமே சரி. நீதி கட்சி பற்றி கூற்றுகள் யாவை? அதாவது என்னென்னா நீதி கட்சி பற்றி கூற்றுகள் யாவை? கூற்று கொடுத்துருக்காங்க. கூற்று 1, ஆங்கில இதழான நீதி என்ற பெயரின் அடிப்படையில் நீதி கட்சி என்று பெயரிடப்பட்டது. கூற்று 2, இவர்களின் ஓயாத முயற்சியினால் பிராமணர் அல்லாதோருக்கு சட்டமன்றத்தில் இடஒதுக்கீடு பெற்றுத்தந்தது. கூற்று 3, பிராமணர் அல்லாதோரின் கோரிக்கைகளுக்கு ஆதரவாக பொது கருத்தை உருவாக்குதல். இதில் பார்த்தீங்க அப்படின்னா 1 சரி, 2 சரி, சரியா? 3 பிராமணர் அல்லாதோரின் கோரிக்கைகளுக்கு ஆதரவாக பொது கருத்தை உருவாக்குதல் சரி. அப்போ நான் கூற்று 1, 2 மற்றும் 3 சரியானது. 3 கூற்றுமே சரியானது. 1919ஆம் ஆண்டு மாகாணங்களில் இரட்டை ஆட்சி முறை கொண்டு வந்ததன் மூலம் முதல் பொது தேர்தல் நடைபெற்ற ஆண்டு 1920. 1920ஆம் ஆண்டு நடந்த முதல் தேர்தலில் கட்சி ஒத்துழையாமையின் ஒரு பகுதியாக தேர்தலை புறக்கணித்தது காங்கிரஸ் கட்சி. 1920ஆம் ஆண்டு தேர்தலில் நீதி கட்சி பெரும்பான்மை இடங்களில் வெற்றி பெற்று சென்னை மாகாணத்திற்கு முதலமைச்சரானார் சுப்பராயலு. நீதி கட்சி சுப்பராயலு அவர்களின் இறப்பிற்கு பிறகு பனகல் ராஜா டேஸில் முதலமைச்சரானார் 1921. நீதி கட்சி பற்றி சரியானதை தேர்ந்தெடுக்கவும். அதாவது கரெக்டானதை தேர்ந்தெடுக்கணும். பல்வேறு ஏற்ற இறக்கம் இருந்த போதிலும் நீதி கட்சி 1921 முதல் 1937 வரை தொடர்ச்சியாக அதிகாரத்தில் இருந்தது. வகுப்பு வாரி அரசாணை மூலம் ஒவ்வொரு பிராமணர் அல்லாத பிரிவினருக்கும் அனைத்து துறைகளிலும் போதுமான வாய்ப்புகள் உறுதிப்படுத்தப்பட்டது. பஞ்சமர்களுக்கு நிலத்தை ஒதுக்கீடு செய்து கொடுத்தனர். அனைத்துமே சரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3மே சரிதான். சென்னை மாகாணத்தில் இந்து சமய அறநிலைய வாரியத்தை அமைத்த கட்சி எது? நீதி கட்சி. மதிய உணவு திட்டத்தை பரிசோதனை முறையில் கொண்டு வந்த கட்சி எது? நீதி கட்சி. டேஸ் அறிவு அடிப்படை தகுதி என்பது நீக்கப்பட்டு பிராமணர் அல்லாத மாணவர்கள் மருத்துவக் கல்வியில் நுழைவதற்கு வழி செய்யப்பட்டது. சமஸ்கிருதம். யாருடைய முயற்சியால் இந்தியாவில் முதல் முறையாக தேவதாசி முறை ஒழிக்கப்பட்டது? டாக்டர் முத்துலட்சுமி. பெண்களுக்கு வாக்குரிமை எந்த கட்சி ஆட்சியின் போது கொண்டு வரப்பட்டது? நீதி கட்சி. நீதி கட்சி பற்றிய கூற்றுகள். கூற்று 1, கூட்டுறவு சங்கங்கள் மேம்படுத்தப்பட்டன. கூற்று 2, மிராஸ்தாரர்கள் முறை ஒழிக்கப்பட்டது. கூற்று 3, அண்ணாமலை பல்கலைக்கழகம் 1929 மற்றும் ஆந்திரா பல்கலைக்கழகம் 1926 ஆகியவை உருவாக்கப்பட்டன. அதாவது கூற்று 1, 2 மற்றும் 3 சரியானது. நீதி கட்சி ஆட்சியின் கீழ் நீர்ப்பாசன திட்டங்கள் உருவாக்கப்பட்ட ஆண்டு 1923. இந்தியை கட்டாய பாடமாக்குவதற்கு எதிர்த்து தமிழ் மொழி மற்றும் பண்பாட்டை அழித்து வட இந்திய ஏகாதிபத்தியத்தை நிறுவும் முயற்சி என கூறியவர் யார்? பெரியார். இந்தி திணிப்பு என்பது திராவிடர்களை அடிமைப்படுத்தி ஆரியர்களின் மேலாதிக்கத்தை நிறுவுவதற்கான முயற்சி என்று கூறியவர் யார்? பெரியார். 15 ஆண்டுகளில் 23 முறை சிறை சென்றார் என்பதால் சிறைப்பறவை என்று அடைமொழியிட்டு அழைக்கப்பட்டார். பெரியார். பெரியார் டேஸாம் ஆண்டு இந்தி எதிர்ப்பு போராட்டத்திற்காக சிறையில் அடைக்கப்பட்டிருந்த போது நீதி கட்சியில் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். 1938. நீதி கட்சி டேஸாம் ஆண்டு தமிழ்நாடு தனி நாடாக வேண்டும் என்று தீர்மானத்தை இயற்றியது. 1938. கூற்று 1, கூற்று 2, சென்னை மாகாண காங்கிரஸில் பெரியார் முன்னோடியாக இருந்ததால்
பிராமணர் அல்லாதோர் அரசியலில் பங்குவதற்கான தீர்மானம் கொண்டு வந்தார். கூற்று 2. பெரியார் வைக்கம் சத்தியாகிரக போராட்டத்திற்கு தனது சிறப்பான தலைமையை அளித்தார். ரெண்டுமே சரியானு பார்த்தீங்கன்னா சரி. சேரன்மாதேவி குருகுலத்தில் நடந்த சாதி பாகுபாட்டிற்கு எதிராக பிரச்சாரம் செய்தவர் யார்? பெரியார். சுயமரியாதை இயக்கம் 1925ஆம் ஆண்டு பெரியாரால் தொடங்கப்பட்டது. இவ்வியக்கத்தின் நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேர்தல் அரசியலை தவிர்த்தது, சமூக சீர்திருத்தம், ஜாதி முறையை ஒழிப்பது, பெண்கள் மீதான பாலின அடிப்படையிலான தடை நீக்கம், பரம்பரை அர்ச்சகர் உரிமையை எதிர்த்து பிரச்சாரம். அனைத்துமே கரெக்டானு பார்த்தீங்கன்னா சரி. ஜாதி மத அடையாளங்களை கைவிட ஆணையிட்டது எது? சுயமரியாதை இயக்கம். டேஸ் டேஸ் அதாவது சாதியற்ற புரோகிதரற்ற சம்பிரதாய சடங்குகள் அற்ற ஒப்பந்த திருமணங்கள் அறிமுகம் செய்தது சுயமரியாதை இயக்கம். சரியா? பெண்கள் மாநாட்டில் ஈவே ராமசாமிக்கு பெரியார் என்ற பட்டம் எந்த ஆண்டு வழங்கப்பட்டது? 1938 நவம்பர். சுயமரியாதை கருத்துக்களை சிறப்பான முறையில் பிரச்சாரம் செய்த பெரியாரின் நாளேடுகள் எவை? குடியரசு, புரட்சி, விடுதலை. செங்கல்பட்டில் முதலாவது சுயமரியாதை மாநாடு நடந்த ஆண்டு எது? 1929. கூற்று 1, கூற்று 2. 1937ஆம் ஆண்டு காங்கிரஸ் அரசாங்கம் அமைக்கப்பட்டு சென்னை மாகாணத்தின் முதலமைச்சராக ராஜாஜி ஆனார். கூற்று 2. அதிகாரத்திற்கு வந்தவுடனே பள்ளிகளில் இந்தியை கட்டாய பாடமாக அறிமுகப்படுத்தினார். 2 கூற்றுகளுமே சரியானது தான். காங்கிரஸ் அரசாங்கம் அமைக்கப்பட்டு சென்னை மாகாணத்தின் முதன்மை அமைச்சராக நியமிக்கப்பட்டவர் யார்? ராஜாஜி. பொதுவுடைமை கட்சி உருவாக்கப்பட்ட ஆண்டு 1925. சுயமரியாதை இயக்கத்தின் சமூக சீர்திருத்த திட்டங்களால் கவரப்பட்டவர் யார்? எம். சிங்காரவேலர். டேசாம் ஆண்டு வரை சுயமரியாதை இயக்கம் சென்னை மாகாணத்தில் ஒரு முன்னோடி இயக்கமாக இருந்தது. அதாவது 1930இல் புகழ்மங்க தொடங்கியது 1929 வரைக்கும். நீதி கட்சியின் வீழ்ச்சிக்கு 3 முக்கிய காரணங்கள் யாவை? ஒடுக்கப்பட்ட மற்றும் சிறுபான்மை பிரிவு மக்களிடையே ஆதரவை இழந்தது. பெரியார் தலைமையில் இருந்த சுயமரியாதை இயக்கம் மிகவும் புரட்சிகரமான சீர்திருத்த இயக்கமானது. உயர்குடியின் மற்றும் ஆங்கில ஆதரவு கண்ணோட்டம் ஆகிய பெருமளவு அதன் வீழ்ச்சிக்கு குறிப்பிடத்தக்க பங்கு அளித்தன. அனைத்துமே சரி. ராஜாஜியின் முக்கிய சீர்திருத்தங்கள்: முழுமையான மதுவிலக்கு, ஜமீன்தாரி முறை ஒழிப்பு, ஒடுக்கப்பட்டோர் ஆலய நுழைவு தடை நீக்கம், இந்தி மொழியை கட்டாயமாக பள்ளியில் அறிமுகப்படுத்தினார். இது அனைத்துமே சரியானு கேட்டால் அனைத்துமே சரி. அதில் இன்னொரு பாயிண்ட் இருக்குது. இந்தி எதிர்ப்பு போராட்டம் நடைபெற்ற ஆண்டு 1937. ஸோ சரியானு கேட்டிங்கன்னா சரி. 52. இந்தி எதிர்ப்பு போராட்டம் நடைபெற்ற ஆண்டு 1937. இப்போ பொறுத்துக்க பார்க்க போகிறோம். முதலமைச்சர் அதனுடைய ஆண்டு கொடுத்துருக்காங்க. சரியா? இந்த சரி நான் படிக்கிறேன். ஆ. சுப்பராயலு, பனகல் ராஜா, பி. சுப்புராயன், முனிசாமி, பொப்பிலி ராஜா, பி.டி. ராஜன், கே.வி. ரெட்டி, சி. ராஜாஜி. இதில் பார்த்தீங்கன்னா ஆண்டு கொடுத்துருக்காங்க கரெக்டாக. இதில் கரெக்டாக இருக்கிறதுனால இது எல்லாமே சரிதான். ஆ. சுப்பராயலு 1920லேருந்து 21. பனகல் ராஜா 1921லேருந்து 26 வரைக்கும். பி. சுப்பராயன் 1926லேருந்து 1930 வரைக்கும். பி. முனிசாமி 1930லேருந்து 1932. பொப்பிலி ராஜா 1932லேருந்து 1937. பி.டி. ராசன் 1936. கே.வி. ரெட்டி 1937. சி. ராஜா 1937, 1939. ஸோ அனைத்துமே சரி. இந்த சைடு பாருங்கள். முதலமைச்சர்கள் பொறுத்துக்க தான். சரியா? வரிசையாக சொல்லிட்டே வர கேள்வியை இங்கேயும் நாங்கள் ஈக்குவலாகவே கொடுத்துருக்கு. ஆளுநர் ஆட்சி 1946 அக்டோபர் 20 முதல் ஏப்ரல் 30 வரைய. தா. பிரகாசம் 1946லேருந்து 1947. ஓ.பி. ராமசாமி 1947லேருந்து 1949. பி.எஸ். குமாரசாமி ராஜா 1949லேருந்து 1952. சி. ராஜாஜி 1952லேருந்து 1954. கு. காமராஜர் 1954லேருந்து 1957. கு. காமராஜர் 1957லேருந்து 1962. 1962லேருந்து 1963 வரைக்கும்.
எம் பக்தவச்சலம் 1963லேருந்து 1967 வரைக்கும். சிஎன் அண்ணாதுரை 1967லேருந்து 1969 வரைக்கும். மு கருணாநிதி 1969லேருந்து 1971 வரைக்கும். மு கருணாநிதி 1971லேருந்து 1976 வரைக்கும். அனைத்தும் சரி. அடுத்து பொறுத்துக்க, அதே தான் முதலமைச்சர் ஆண்டு. எம்ஜி ராமச்சந்திரன் 1977 1980 வரைக்கும். அடுத்து 1980லேருந்து 1984 வரைக்கும். 1985லேருந்து 1987 வரைக்கும். ஜானகி ராமச்சந்திரன் 1988. மு கருணாநிதி 1989லேருந்து 1991 வரைக்கும். ஜே ஜெயலலிதா 1991லேருந்து 1996 வரைக்கும். மு கருணாநிதி 1996லேருந்து 2001 வரைக்கும். ஜே ஜெயலலிதா 2001லேருந்து 2001 வரைக்கும். பன்னீர்செல்வம் ஓ பன்னீர்செல்வம் 2001லேருந்து 2002 வரைக்கும். ஜே ஜெயலலிதா 2002லேருந்து 2006 வரைக்கும். அனைத்தும் சரி. அடுத்து பொறுத்துக்க, சேம் முதலமைச்சர். மு கருணாநிதி 2006லேருந்து 2011. ஜே ஜெயலலிதா 2011. ஓ பன்னீர்செல்வம் 2012 இடைக்காலம். ஜே ஜெயலலிதா மே 16 2016 டிசம்பர் 5 2016 வரைக்கும். ஓ பன்னீர்செல்வம் டிசம்பர் 2016 பிப்ரவரி 2017 வரைக்கும். கா பழனிசாமி 16 பிப்ரவரி 2017 மே 2021 வரைக்கும். மு க ஸ்டாலின் 7 மே 2021 முதல். சரிங்களா? இப்போ வரைக்கும் அனைத்தும் சரி. கூற்று 1. 1944ஆம் ஆண்டு சேலம் மாநாடு பெரியார் தலைமையில் நடைபெற்றது. கூற்று 2. திராவிட நாடு திராவிடர்களுக்கே என பெரியார் முழக்கமிட்டார். கூற்று 2மே சரியானு கேட்டிங்கன்னா 2மே சரி. 1944ஆம் ஆண்டு சேலம் மாநாட்டில் நீதி கட்சியின் பெயரை திராவிடர் கழகம் என்று சிறப்புமிக்க தீர்மானத்தை கொண்டு வந்தவர் யார்? சிஎன் அண்ணாதுரை. அடுத்தது 1965ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 26ஆம் நாள் இந்திய அரசமைப்பு சட்டத்தின் உறுப்பு டேஸின்படி இந்தி மொழி இந்திய நாட்டின் அலுவலக மொழியாக ஆக்கப்பட்டது. திமுக துக்க தினமாக அனுசரிக்க தீர்மானித்தது. எப்போ, எந்த சட்டத்தை உறுப்பின்படி பார்த்தீங்கன்னா 313. அறிஞர் அண்ணா திராவிடர் கழகத்தை விட்டு பிரிந்து திராவிட முன்னேற்ற கழகம் ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு 1949 செப்டம்பர் 17. கூற்று 1. 1951 உச்சநீதிமன்றமானது உயர்கல்வியில் ஜாதிவாரி இடஒதுக்கீட்டை உடைத்தெறிந்தது. கூற்று 2. உடனடியாக பெரியாரின் திராவிடர் கழகம் மீண்டும் சாதிவாரி இடஒதுக்கீட்டை திரும்ப பெற போராட்டத்தை துவக்கியது. சரியா? கூற்று 1, 2 சரி. சட்டமும் விதிமுறைகளும் மக்களுக்காகவே ஏற்படுத்தப்பட்டவை. சட்டத்துக்காகவும் விதிமுறைகளுக்காகவும் மக்கள் இல்லை என்று கூறியவர் யார்? காமராஜர். சமூக மற்றும் கல்வி அடிப்படையில் பின்தங்கிய பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு சாதகமாக இடஒதுக்கீடு அளிக்கும் முதலாவது நாடாளுமன்ற சட்டத்திருத்தம் இயற்றப்பட்ட ஆண்டு 1951. பரம்பரை தொழில் எனப்படும் குலக்கல்வி என்ற புதிய தொடக்க கல்வி முறையை அறிமுகப்படுத்தியவர் யார்? ராஜாஜி. ஆங்கில பேரரசின் பொருளாதார அடித்தளத்தின் மீதான நேரடி தாக்குதலாக தண்டி யாத்திரை அமைந்தது யார் கூற்று? அருந்ததி ராய். காமராஜர் ஆட்சியில் முக்கிய சிறப்பம்சங்கள். ஆட்சி காலம் 1954 63 வரைக்கும். தொடக்க கல்வி திட்டத்தில் மாற்றங்களை கொண்டு வந்தார். குலக்கல்வி திட்டத்தை ஒழித்தார். பள்ளிகளின் எண்ணிக்கை பன்மடங்கு உயர்த்தினார். பல அணைகளை கட்டி நீர்ப்பாசன வசதியை உயர்த்தினார். நிறைய தொழிற்பேட்டைகளை அமைத்தார். மதிய உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்தினார். அனைத்துமே சரி. காங்கிரஸ் கட்சி தோற்கடிக்கப்பட்டு திமுக வெற்றி பெற்ற ஆண்டு 1967. மாநில மறுசீரமைப்பு சட்டத்தின் மூலம் சென்னை மாகாணத்திலிருந்து தரப்பட்டவை எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மலையாள பகுதி அதாவது கேரளா, தெலுங்கு பகுதி ஆந்திரா, அனைத்தும் சரி. கன்னட பகுதி மைசூர், அனைத்தும் சரி. சிஎன் அண்ணாதுரை ஆட்சி காலத்தில் செயல்படுத்தப்பட்ட முக்கிய திட்டங்கள். அனைத்து ஏழைகளுக்கும் வீட்டு வசதி. படியரிசி திட்டத்தின் மூலம் உணவு பாதுகாப்பிற்கு முன்னோடியாக இருந்தது. குடிசை மாற்று வாரியம் அமைத்தது.
இதில் எதுன்னு பார்த்தீங்கன்னா அனைத்துமே சரிதான். CN அண்ணாதுரையின் தலைமையிலான அரசாங்கம் மெட்ராஸ் மாநிலத்தின் பெயரை தமிழ்நாடு என பெயர் மாற்றம் செய்த ஆண்டு 1969. மாநில மறுசீரமைப்பு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1956. அண்ணா ஆட்சி காலத்தில் முக்கிய சாதனைகள்: 75 மைல் தொலைவிற்கு மேல் உள்ள பேருந்து தடங்களை தேசியமயமாக்கியது. பல்கலைக்கழகத்திற்கு முந்தைய கல்வி மற்றும் தொழிற்கல்விக்கு முந்தைய படிப்புகளுக்கு கல்வி கட்டண விதிவிலக்கு அளிக்கப்பட்டது. 2வது உலகத்தமிழ் மாநாடு நடத்தப்பட்டது. தமிழக ஏழை மக்களுக்கு மானிய விலையில் அரிசி வழங்கப்பட்டது. அனைத்தும் சரி. அடுத்த கூற்று 1. 1957ஆம் ஆண்டு திமுக தேர்தல் அரசியலில் நுழைய தீர்மானித்தது. கூற்று 2. அண்ணாவின் குறிப்பிடத்தக்க சாதனைகள் திருமண சட்டத்தை இயற்றியது, இருமொழி கொள்கையை நடைமுறைப்படுத்தியது ஆகும். இரண்டுமே சரியானது. படி அரிசி ₹1 என்ற விலையில் திட்டத்தை அறிமுகப்படுத்தியவர் யார்? CN அண்ணாதுரை. மத்திய அரசாங்கத்தின் மும்மொழி கொள்கையை எதிர்த்தவர் யார்? அண்ணா. MG ராமச்சந்திரன். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1972. அடுத்து பொறுத்துக்க கவனிங்க. திராவிடர் கழகத்தின், அதாவது வரிசையான கொஸ்டின் சொல்லிட்டு வரேன், அதுக்கு நேராக ஆன்சரும் கரெக்டாக இருக்கும். திராவிடர் கழகத்தின் தோற்றம் 1914. தென்னிந்திய விடுதலை கூட்டமைப்பு 1916. நீதி கட்சி 1917. இந்து எதிர்ப்பு போராட்டம் 1937. OP ராமசாமி முதலமைச்சர் 1947. திமுகவோட தொடக்கம் 1949. முதல் பொது தேர்தல் 1952. இந்தி எதிர்ப்பு போராட்டம் 1965. அண்ணா முதலமைச்சர் 1967. அண்ணா மறைவு 1969. அஇஅதிமுக தொடக்கம் 1972. மாநில தன்னாட்சி தீர்மானம் சட்டப்பேரவையில் நிறைவேற்றம் 1974. இது அனைத்துமே சரி. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது புத்தக பயிற்சிகள். எந்த ஆண்டில் சென்னை மாகாணம் தமிழ்நாடு என பெயர் மாற்றப்பட்டது? 1969. சென்னை வாழ் மக்கள் சங்கம் நிறுவப்பட்ட ஆண்டு 1852. அதாவது ஆன்சர் இ. தமிழகத்தில் குலக்கல்வி திட்டத்தை அறிமுகப்படுத்தியவர் யார்? ராஜாஜி. ஆன்சர் ஆ. சென்னை பல்கலைக்கழகம் எந்த ஆண்டு நிறுவப்பட்டது? 1857. ஆன்சர் இ. மக்கள் தொகை அடிப்படையில் தமிழகம் இந்தியாவின் டேஸாவது பெரிய மாநிலமாக உள்ளது? ஆன்சர் ஆ 7. நீதி கட்சியின் முதல் தலைவர் யார்? ஆ தியாகராயர். வைக்கம் வீரர் என அழைக்கப்படும் தலைவர் யார்? ஈவேரா பெரியார். ஆன்சர் இ. தமிழகத்தில் சுயமரியாதை இயக்கத்தை தோற்றுவித்தவர் யார்? அவர் ஈவேரா பெரியார். ஆன்சர் இ. பொறுத்துக. இந்திய எதிர்ப்பு போராட்டம், திமுகவின் தோற்றம், மாநில மறுசீரமைப்பு சட்டம், இரட்டையாட்சி. வருஷங்கள் மாறி கொடுத்துருக்காங்க. நான் இப்போ ஆன்சரை மட்டும் சொல்கிறேன். இந்திய எதிர்ப்பு போராட்டம் 1937. திமுகவின் தோற்றம் 1949. மாநில மறுசீரமைப்பு சட்டம் 1955. இரட்டையாட்சி 1919. அடுத்தது, பிராமணர் அல்லாதோர் கூட்டறிக்கையை வெளியிட்டவர் யார்? பி தியாகராயர். ஆன்சர் ஆ. தென்னிந்திய விடுதலை கூட்டமைப்பு பிற்காலத்தில் எவ்வாறு அழைக்கப்பட்டது? நீதி கட்சின்னு அழைக்கப்பட்டது. ஆன்சர் ஆ. இங்கே கூற்றும் காரணமும் கொடுத்துருப்பாங்க. 1957 பொதுத் தேர்தலில் குளித்தலையில் வெற்றி பெற்று தமிழக சட்டமன்றத்தில் உறுப்பினராக கருணாநிதி நுழைந்தார். அதனுடைய காரணம், கருணாநிதி தமிழக முதலமைச்சர் ஆனார். கூற்றும் காரணமும் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறது இருக்கணும். 4 வகையான ஆன்சர் கொடுத்துருக்காங்க. அதில் விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆ தான் கரெக்டு. ஆ மற்றும் ஆ இரண்டும் சரியானது தான், ஆனால் ஆ சரியான விளக்கம் இல்லை. அடுத்தது கூற்று. ஈவேரா ராமசாமி சுயமரியாதை இயக்கத்தை தொடங்கினார். காரணம், சுயமரியாதை இயக்கம் என்பது பிராமணர் அல்லாத சாதிகள் சமமான மனித உரிமைகளால் பெரும் நோக்கத்துடன் தொடங்கப்பட்ட இயக்கமாகும். அதாவது இது கூற்று காரணம் கரெக்டாக எது சரியானதுன்னு பார்க்கணும். ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆ தான் கரெக்டு. ஆ மற்றும் ஆ இரண்டுமே கூற்றும் காரணமும் சரியானது தான். சரிங்களா? இது ரெண்டும் சரியான கூற்று தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி நம்ம பார்த்த லெசன் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா லெசன் 14. சரியா? தமிழகத்தில் அரசியல் வளர்ச்சி. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்,
மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் எங்களுடைய அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ச்சியாக என்ன செஞ்சிட்ருக்கோம், வந்துக்கிட்டே இருக்கும். சரிங்களா? உங்களுக்கு தெரிஞ்சவங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ரிலேட்டிவ்ஸ் யாராவது எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இதை அனுப்புங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஏன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் எங்கள் சேனலுக்குள்ளே உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு ஸ்டாண்டர்ட் வைஸாக, ஒவ்வொரு சப்ஜெக்ட் வைஸாக இருக்கும். நீங்கள் உள்ளே போய் எடுத்து பார்த்துக்கலாம். எங்களுடைய பழைய வீடியோஸ் வேணும்னா எங்களுடைய ஒவ்வொரு வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கில் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா எங்களுடைய பழைய வீடியோஸை நீங்கள் பார்க்கலாம். சரிங்களா? மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.